விருச்சிக லக்னம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எந்த கிரக அமைப்பு வந்து ரொம்ப பலமா இருக்கும் மேம்? விருச்சகம் அப்படின்னாவே செவ்வாய் தான் அதனுடைய அதிபதி. இந்த செவ்வாயினுடைய அதிபதியினுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஒண்ணு. இந்த விருச்சகம்னாவே அது வந்து ரகசிய ராசின்னு சொல்லுவோம். அல்லது மறைமுகமான ராசி அப்படின்னு சொல்றது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதே அடுத்தவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறத வெளியில அதிகமா தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ரொம்ப அடுத்தவர்கள் இவங்கள வச்சு பயன்படக்கூடியவர்கள் நெறைய. இவங்களுடைய எந்த செயலாக இருக்கட்டும், அது வந்து மற்றவர்களுக்கு அதிகமாகவே பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவங்களுடைய அந்த செவ்வாயினுடைய வேல்யூ ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுன்னா, இவங்களுடைய அந்த தன்மைகள், அந்த சிந்திக்கும் திறன் எல்லாமே ஒரு என்ன ஆகும், ஒரு வன்மையாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்திற்கு ஒரு வலிமை செவ்வாய்க்கு, இதே விருச்சகத்திற்கு வேற விதமான வலிமை. இந்த ரகசியத்த உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கும்போது என்ன பண்ணும், அது ஒரு விதமா அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டுடும். அப்போ இந்த மறைமுகமாக ஒரு கில்லர், சைலன்ட் கில்லர் மாதிரி ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. அது இவங்க அந்நியனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஆட்டிட்யூட் வந்து மாறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த தயங்காம தன்னை தானே வதைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு இவங்களுக்குள்ள அதிகமா வந்துரும். அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களே நிம்மதியா விட மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு ஒரு தாழ்வு உணர்வுக்குள்ள போயிட்டு, அவங்க ரொம்பவே டவுன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்க அதிகமாக உண்டு. இவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடு செய்யும்பொழுது இந்த பலவீனம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பலமா மாத்த முடியும்? கண்டிப்பா. அம்மன் கோவில்ல உள்ள முருகனை வழிபாடு பண்ணணும்.